தள்ளுவண்டி கடையில் தான் வந்து சிக்கன் சைனீஸ் தான் ஆர்டர் கொடுத்தோம். இந்த மசாலா தடவின சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சில்லி சிக்கனை வந்து பொரித்து அதெல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து ஒரு சிக்கனை வந்து எடுத்துக்கிறார். எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு திருப்பி வந்து எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எண்ணெய் ஆட் பண்ணுறாரு. அதில் வந்து நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம், குடமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தீ எரிச்சு விட்றாங்க. நல்லா அப்படியே வதக்கிட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறாங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, வீட்டிலே அரைச்ச ஸ்பெஷல் மசாலா தூள், ஒரு உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், இது போக இது கூடவே வந்து கருப்பு மிளகுத்தூள், இதெல்லாம் இத்தனை மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து சோயா சாஸ், சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறாங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கரண்டி தண்ணி ஆட் பண்ணுறாங்க. நல்லா தண்ணியெலாம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் சில்லி சிக்கன் ஆட் பண்ணுறாங்க. சிக்கன்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்சலில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் பாக்ஸில் கட்டி அப்படியே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா தள்ளுவண்டி கடையில் சைனீஸ் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும்.